சென்னை அருகம்பாக்கத்தில் தேசிய சமூக நீதி கட்சியின் நிறுவன தலைவர் முனைவர் M.K. வெங்கடேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் தலைமையேற்று தேசிய சமூக நீதி கட்சியின் நிறுவன தலைவர் எழுச்சியுரையாற்றினார். இதில் அவர் கூறியதாவது: சமூக நீதி என்பது வெறும் கொள்கை அல்ல, அது நம் வாழ்க்கையின் அடித்தள நோக்கம். ஒரு மனிதர் பிறந்த இடத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்படக்கூடாது. கல்வி, வேலை, நலத்திட்டங்கள் எல்லாவற்றிலும் சமமான பங்கு கிடைக்க வேண்டும் என்பதே நம்முடைய நிலைப்பாடு. விளிம்பு நிலை மக்களுக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும். நாம் பேசாவிட்டால் மற்றவர்கள் நமக்காக பேச மாட்டார்கள். நாம் தீர்மானிக்காவிட்டால் மற்றவர்கள் நம் வாழ்க்கையை தீர்மானித்து விடுவார்கள். இந்த செயல்கள் வாழ்வின் தரம் உயர்வதற்கான அடித்தளம். ஒரு மனிதனுக்கு மரியாதை, வாழ்வாதாரம், பாதுகாப்பு ஆகிய 3ம் கட்டாயம். அவை அனைத்தும் நமது கட்சி நடவடிக்கைகள் மூலம் எட்டப்படக்கூடியவை. இவ்வாறாக நம்முடைய தேசிய சமூக நீதி கட்சி ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இயக்கமாக முற்போக்கு சிந்தனையை முன்வைத்து பயணிக்கிறது. பழைய கட்டமைப்புகளை மாற்றி புதிய சமூகத்தை உருவாக்கும் நவீன ஆற்றல் நம்மிடம் உள்ளது. மாற்றம் நாம் தான். நேர்மையே நம்முடைய நம்பிக்கை, சமத்துவமே நமது இலக்கு என கூறி எழுச்சி உரையாற்றினார். இந்நிகழ்வில் உடன் மாவட்ட, மாநில நிர்வாகிகள், மாவட்ட, மாநில மகளிர் அணி என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கட்சி சார்பான எந்த ஒரு நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் சரி, அனைத்து சந்தேகங்களும் எந்த நேரத்திலும் எனது கான்டாக்ட் நம்பரை பதிவு செய்து கொண்டு எந்த சமயத்திலும் அழைக்கலாம் என மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கட்சிக்காகவும் தேவைக்காகவும் வெங்கடேஷ் சார் அவர்கள் நிச்சயமா அடுத்த கூட்டம் இங்கே நடக்கும்போது 2-3 மாவட்ட செயலர்களுக்கு பேசவே முடியல. ஏன்னா வெளியில போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டா ரொம்ப முழுக்கமா இருக்குங்க. சரி, உங்க மாவட்டத்திலிருந்து ஒரு அதே போல மாவட்ட செயலாளர் மத்தியில மாநில பொறுப்பாளர் இருக்கீங்க. கூடுதலாக சில அலுவலர்களும் வந்திருக்கிறதால ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து யாராவது வந்திருக்காங்க ஆய்வு பண்ணிட்டு அவங்க விஷயம் பிரச்சனைகளை எடுத்துட்டு இருக்கீங்க. என்னென்ன பிரச்சனைகள் வந்துருக்கு, அதை எப்படிலாம் சரி செய்யலாம். நம்ம தென்காசி மாவட்ட முதலமைச்சரா அண்ணனா ஆக முடியும். இதுதான் உண்மையா நிலவரம். இதை மனசுல வச்சுக்கிட்டு நான் இனத்தை கூப்பிட்டேன், நான் அதை கூப்பிட்டேன், அவங்க வர மாட்டாங்க, நம்ம தான் போகணும். பல்வேறு குழப்பங்கள் பேரவையாக இருந்தது. பேரவையை ஒருங்கிணைத்து, சமுதாயத்தை ஒருங்கிணைத்து, நம்முடைய சமுதாய மன்றத்தை ஒருங்கிணைத்து, நம்முடைய வரலாறுகள், கோட்பாடு, கொள்கை, நம்முடைய மனிதனுடைய வாழ்வியல் நிலை இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து